ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு எண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் போட்டு இது வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அடுத்தது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுறணும். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு இப்படி வதக்கணும். தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது என்னம்மா நல்ல வடையா? அங்கே என்னமோ வடை இருக்குதாமே, அது உங்கள் அப்பா இந்த ஆளுப்பதி இருக்கு, நீ கடி ஆகுது. நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இங்கே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் அரைச்சி சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கணும். அங்கே பாட்டு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க. நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தக்காளி சாம்பார் நல்லா செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு, சப்பாத்தி வேணும்னா பூரிக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா செஞ்சு பாருங்கள். தக்காளி சாம்பார் சேலத்துக்காரங்களாம் இப்படி தான் செய்வோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பக்குவமாக செய்யணும். இது நல்லா கலந்துக்கணும். தேங்காய் மசாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த விழுதை வந்துட்டு ஊற்றி குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. உப்பு எவ்வளோ வேணுமோ தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கொதித்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக கெட்டி பத்துக்கம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. பாய்.